நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வந்து இறைவனை தேடுறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு சொல்வேன். உண்மையிலே தியானம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மட்டும் தான் அவங்களுக்கு துருப்பிச்சு. தன்னை தானே தியாகம் பண்ணி வாழக்கூடிய எல்லாருமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படி நம்ம அந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் தாமரையில் தண்ணி மாதிரி எப்போ ஒரு மனுஷன் வந்து குடும்ப வாழ்க்கையோட தவநிலையை மேற்கொள்கிறானோ அவன் தான் உண்மையான. எப்போ நம்ம வந்து இது தியானம் பண்ண போவோம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனசோட வலிமை தான் தியானம். யாரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் யாகவன். சித்தர்கள் தொடர்பிலும் சித்தர்கள் வழிபாடு தொடர்பிலும் பல்வேறு விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக யோகா தெரபிஸ்ட் பத்மாவதி மேடம் இருக்காங்க. அதுவும் இப்போ நம்ம மேம்போக்காக நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இவங்க என்னப்பா நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க, நல்ல வசதியான குடும்பமாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி மாதிரி சொல்லுவோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க குடும்பத்துலேயும் நிறையா கஷ்டங்கள்லாம் இருக்கும். நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்கே ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? இங்கே தான் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நம்ம ஒரு ஒரு அம்மா கேரக்டர் வச்சுக்கோங்க. பையன், பொண்ணு, புருஷன், சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்த பயங்கரமாக அடிப்பாங்க. அவங்க வந்து என்னடா அதை யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது, பேச முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டினா இப்போ என்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஏதோ தனக்கு தெரிஞ்சு பூஜை பண்ணுறது, அந்த அந்த ரூம் அலங்காரம் பண்ணுறது, சாமியை வழிபாடு பண்ண அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன விஷயமோ அதை பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவங்க தாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையிலே தியானம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு துருப்பிச்சு. எவ்வளோ பிரச்சனை வரட்டுமே அது பாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓய்வே கிடையாது. அது ஒன்று போச்சுனாலும் இன்னொன்று வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ இது இயல்பான இதுதான். அதுலேயே அவங்க வந்து தன்னை தானே தியாகம் பண்ணி வாழக்கூடிய எல்லாருமே ஒரு சக்தி அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அது வந்து அவங்கள நிறைய இந்த அனுபவம்லாம் பக்குவப்பட்டு இயற்கையோட அந்த சக்தி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அவங்க வந்து அதை கையாளுவாங்க. பொதுவாக இப்போ நீங்கள் வந்து பக்குவப்பட்டவங்க இந்த மாதிரி கையாளுவாங்க, அதில் வந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது எல்லாமே ஓகே. ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க, ஆனால் செல்வந்தராக இருக்காங்க, ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்க அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு நிம்மதியான சூழலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறேன். அவங்க அதுலேருந்து வர்றதுக்கு அவங்கள இருக்க பிரச்சனை ஒன்று விடணும்னு சொல்லுவாங்களே, எது வந்து அவங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்களோ அதை விட்டுடணும். விட்டுட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா நல்ல விஷயத்த பிடிச்சிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும், எனக்கு இது வேணும், இது அது என்கிட்ட வராது. ஆனால் நான் பிடிவாத பிடிச்சிக்கிட்டு அதை என்னுடைய நினைவில் வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் வேணும். இப்போ பாசம் கூட இருக்கட்டுங்களேன், இதுதான் நானாக எனக்கு சுமந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுதான் உங்களுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்கும். இந்த ஃப்ரிச்சுவலில் இருக்கிறவங்க, தியானம் பண்ணுறவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் விட்டுட்டு வெளில வந்துட்டீங்களா? குடும்பத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த குடும்பமும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே, ஒரு அது பற்றற்ற பிடிச்ச நிலை விஷயம்னு வேணும்ல. சொல்ல மாட்டேன் நான். ஒரு பற்றற்ற நிலை வேணும்ல. இப்போ அதில் வந்து வெளியில் வந்தால் தானே அந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை அடைய இல்லை, அது முடியும். அப்படி கிடையாது. நான் என்ன தனிமைப்படுத்திக்க முடியும்ல. அப்போ வந்து என்னாங்கன்னா அவங்களோட நான் ஒட்டுறது கிடையாது. இது என் பையன், என் புருஷன், என் குழந்தை அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்பட்டு அது கூட கனெக்ட் ஆகிறதே கிடையாது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை தான் அது. இப்போ நான் வெளியே போனால் எனக்கு பாதுகாப்பு இருக்குமா? நிச்சயமாக எல்லாம் தப்பு பண்ணுவாங்களாம் சொல்ல வரல. எங்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு இடத்துக்கு போனால் இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய உபாதைகளுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படும். அப்போ எங்கே கிடைக்காது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த கால சூழ்நிலையில் ஒரு ஆசிரமத்தையோ இல்லை இன்னொரு இடத்தையோ போய்லாம் நம்ம இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம மர நிழலில் இருந்தால் கூட சொந்த நிழலில் இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வந்து இறைவனை தேடுறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு சொல்வேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரையும் நம்பி நம்ம போக முடியாத. இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம படித்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வேதாத்ரி மகரிஷி கூட இருக்காங்க. அவங்க கூட பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து தவம் பண்ண போகிறேன் காட்டுக்கு. அப்போ அவர் சொல்லலாம், சரி நானும் வரேன், ஒரு வாரம் கழிச்சு வா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் போக சொல்ல போய் ஆளுக்கு ஒரு மரத்தடியில் உட்காடுறாங்க. அப்போ வந்து சரி நம்ம 2 பேரும் தவம் பண்ணுறோம், நமக்கு யார் சாப்பாடு தருவாங்க, யார் செய்வாங்க?
அப்போ தான் வந்து நமக்கு அந்த அந்த காலத்தில் ரிஷிங்களாம் இருந்தாங்கல்ல, அவங்க எப்பவுமே வந்து ஒரு பெண் துணை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்க்கணும்ல. நம்ம வெளியே போயிட்டோம், தனியாக இருக்கிறோம் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு உடம்புல துணியே இல்லாமல் கூட நீங்கள் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லேடிஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஒரு பாதுகாப்புக்காக நாம் இருக்கணும். அப்படி உள்ளே இருக்க சொல்லன்னா, ஐயோ என்னோடது, இது என்னோடது, இது இந்த வீடு என்னோடது, இந்த இந்த பையன் என்னோடது, இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்படி நம்ம அந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். ஆனால் வெளியில் பார்க்க சொல்ல ஒட்டியே இருக்கும். இந்த மாதிரி இருக்க சொல்ல நமக்கு வந்து நீங்கள் அப்படியே இது எந்த நேரம் அவங்களே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களால் தியானம் பண்ண முடியாது. உங்களால் எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் தான் துன்பத்துக்கு ஆளாவீங்க. நீங்கள் தியானத்தை நோக்கி போக சொல்ல என்ன ஆகுனா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ₹1,00,00,000 பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா, அது இத்தனோண்டு கடுகு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது அனுபவம் தான் நான் சொல்கிறேன். அதுவே உங்களுக்கு வந்து இந்த கடுகு மாதிரி இருக்கிற பிரச்சனை நார்மலாக இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன இவ்வளோ பெருசாக தெரியும். தியானத்தோட முழுமையான ஒரு விஷயமே என்னென்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கையாளும். கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குடும்பத்தில் இருக்கீங்க, தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு. இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய கடமைகள்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டுமே, அவங்களோட ஃப்யூச்சரு, அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் யோசிக்கணும், செய்யணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஒட்டாமல் அங்கே இருந்தோம் அப்படின்னா, அப்போ தியானத்தில் இருக்கிறோம், நம்ம அவங்க கூட ஒட்டாமல் இருக்கிறோன்னா சுயநலமாக இருக்கிறோம் தானே அர்த்தம்? இல்லை, அங்கே தான் அது அந்த குழந்தைங்க நமக்கு தானே பிறந்தது. அதுதான் சொல்றேன். அதுல செய்ய அவங்களோட வேண்டிய கஷ்ட நஷ்டங்கள கடமைகள் வந்து இருக்குல்ல, அது கஷ்ட கடமை. நஷ்டங்கள நம்ம ஒட்டாம இருந்தோம்னா, அப்ப நம்ம வந்து நமக்கு தேவை, நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த லைன்ல போயிட்டோம் அப்படின்னா, ம். நம்ம சுயநலத்துக்காக தான் போறோங்கிற மாரி ஆகாதா? அது அப்படி ஆ. கிடையாது. அது சுயநலம் இல்ல. இவங்களுக்கான எல்லா தேவைகளும் நாம செய்யணும். எப்படின்னா, இப்போ வந்து ஒன் அதான் ஒ ஒ எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னா, எப்படி ஒட்டாம இருக்கிறது? செய்யணும்னு ஒரு கடமை இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. அவங்க நீங்க எப்பவுமே ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, நம்ம ஒரு ஆத்மாவ தவிக்க விட்டுட்டுலாம் போகக்கூடாது. இப்போ நான் இங்கேருந்து இங்க வரேன்னு வச்சுக்கோங்க. காலையில வந்து எங்க வீட்ல என்ன எதிர்பார்ப்பாங்க? சாப்பாடு. நான் அந்த சாப்பாட செஞ்சு அங்க வச்சுட்டு வந்தா, அவங்க பசின்னு வந்தா, "இது நம்மள விட்டுட்டு போயிடுச்சே." திட்ட மாட்டாங்க. அப்ப அவங்க அந்த நேரத்துல இது வந்து சாப்பாடெல்லாம் செய்யாம, என்ன அப்படியே பட்டினி போட்டு போயிடுச்சே. அப்ப என்ன ஆகும்னா, அவங்களோட அந்த எண்ணம் இருக்கு பாத்தியா? இங்கேயே உங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா, நமக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்க சொல்ல என்னன்னா, நம்மளுடைய கர்மா நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கும். நீங்க என்னதான் பண்ணாலும், அதுக்கு ஒரு நேரம் வர சொல்ல, இவங்க கிட்டேருந்து நீங்க விலகி போணும்னு ஒரு நேரம் வர சொல்ல, கட்டாயம் நம்ம விலகிடுவோம். அதுவரைக்கும் நம்முடைய கர்மா என்ன ஆகும்னா, அந்த குடும்ப வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடமைகள் கட்டாயம் செய்யணும். அந்த கடமைகள்லேருந்து நீங்க போகவே கூடாது. அதில எல்லாமே இருக்கும். அதுக்காக என்னன்னா, இந்த கடமையெல்லாம் செய்றோம்ன்னு சொல்றதுனால, எல்லாமே எனக்கு, என்னோடது, நான் செய்றேன். அந்த மாரி தான் சுயநலமா நீங்க இருக்கக்கூடாது. அதில எந்த அளவுக்கு நீங்க இவங்களுக்கு சரியா செய்றீங்களோ, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என் பையன் சப்போர்ட் பண்றானா, பொண்ணு அவங்க எல்லாருக்கும் அம்மா தியானம் பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படின்னு தெரியும். எனக்கு வந்து என் குடும்பத்தில எல்லாருக்கும் என்ன புரிய வச்சிருக்கேன். அதனால எனக்கு எந்த தொந்தரவுமே இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, அதுவும் ஒரு இது தானே. நான் என்ன தனியா போயிட்டேன்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு செய்ய வேண்டியத நாம செய்யணும். நாமளும் இறைவன நம்ம வந்து நோக்கி போணும். எப்போ ஒரு மனுஷன் வந்து குடும்ப வாழ்க்கையோட தவநிலைய மேற்கொள்றானோ, அவன் தான் உண்மையான பிச்சுவல வந்து பிடிக்க முடியும். அத ஒட்டியும் ஒட்டாம தாமரை இல மாரி தான் இருக்கணும். நீங்க எப்போ ம். தியானம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம வந்து இது தியானம் பண்ண போவோம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம்? நெறைய பிரச்சனைங்க. நமக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம். நமக்கு யாராச்சும் வந்து நம்ம கை குடுக்க மாட்டாங்களா? அப்படிதான் நம்ம யோசிப்போம். இந்த பக்கம் வந்து நம்ம கடன் பிரச்சனை இருக்கு. பசங்களுக்கு படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்ப இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த சமூகத்தில இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த உறவுக்காரங்க இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்மளுக்கு அடிப்பாங்க எல்லாரும் கல் எடுத்து. அப்ப நம்ம கதறுவோம்ல. இப்ப நமக்கு ஏதோ ஒரு வந்து இப்ப இந்த முடி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு முடியில வந்து ஒரு 10ஆ பிரிங்க. அதில வந்து ஏதோ ஒரு நுனி உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இந்த தியானம். இது எல்லாருமே எடுத்துப்பாங்களான்னா, அது கிடையாது. அது கூட பிரார்த்தம் இருக்கிறவங்க தான் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த தியானம் தான் வந்து அந்த குடும்பத்தில இருக்கிற அத்தனை விஷயங்களும் அப்சர்வ் ஓகே நல்லது நடக்கும். சரியாயிடும். சரி ஸ்கூல் படிக்க வைக்கணுமா? ஃபீஸ் வாங்கணுமா? உங்களுக்கு அந்த இத சமாளிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தானாவே வந்துருங்க. ஆட் சமாளிச்சுடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே நடந்துரும்ன்றீங்க. நம்ம சம்பாரிக்க வேண்டாம், பணத்துக்காக ஓட சம்பாதி வேண்டாம். ஓடலாம் வேண்டிய ஆ. கிடையாது. கட்டாயம் உழைக்கணும், சம்பாதிக்கணும். வருமானத்துக்கு ஏத்த மாரி செலவு பண்ணணும். அதுக்கு மீறி போகுது பார்த்தீங்களா? அப்போ நீங்க வந்து தியானம் பண்ணணும். தியானம் கிடையாது. ம். உங்க மனசோட வலிமை தான் தியானம்.
அப்போ வந்து என்னாங்கன்னா, அந்த பிரச்சனைகள சரி பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்கும். அத நம்ம குடுக்கணும். யாரும் உழைக்காமலாம் வந்து பணம் வரணும் எப்படி வரும்? வராது. அவன ஒரு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு அரசர். முனிவர் வந்து எப்பவுமே சாப்பிடுறது கிடையாது. தியானம் பண்றாரு. அவருக்கு வந்து பசியே கிடையாது. அப்போ என்ன சொல்றாரு, "நீங்க போய் சாப்பிடாம இருந்தீங்கன்னா, அப்போ இந்த நாட்டு ஜனங்களுக்கும் நீங்க வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துட்டீங்கன்னா, பசி இருக்காது. நம்ம விவசாயம்லாம் பண்ண வேண்டியது இல்ல. சாப்பிடாமயே வாழ்க்கைய வாழ்ந்துடலாம்." அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "சரி, நான் சொல்லி தரேன்." அப்போ எல்லாருக்கும் வந்து என்ன பண்றாரு, நம்ம வந்து தவநிலையில எப்படி சாப்பிடாம இருக்கிறது, உணவு இல்லாம. எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துடுறாரு. ம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எதிர் நாட்டுல இருக்கிற ஒருத்தர் போருக்கு வராரு. போருக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? சண்டை போடணும். சண்டை போடுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வலு இருக்கணும் உடம்புல. நமக்கு பலம் இருக்கணும். நம்ம பயன்படுத்தின ஆயுதம்லாம் கூர்மையா இருக்கணும். அப்போ முனிவர் மாரி உட்காந்துருந்தா எப்படி? எல்லாரும் எல்லாம் ஆக முடியாதுல்ல. நிச்சயமா. அப்ப என்ன ஆகும்னா, யாரும் ஒருத்தர் தான் அந்த மாரி ஆக முடியும். எல்லாரும் எல்லாம் ஆக மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, அப்பதான் அவருக்கு அரசர் வந்து அவர்கிட்ட, "இல்ல நான் பண்ணது தப்பு. நீங்க நீங்களா தான் இருக்கணும். நான் நானா தான் இருக்கணும்." அரசன் தான் வழி நடத்த முடியும். முனிவர் வந்து அவங்களுக்கு வழி தான் காட்ட முடியும். இது சரி, இது தப்புன்னு என்ன நடக்கப்போது அத உணர்ந்து, இது மாரி நடக்கப்போது, நீ இதுக்கு வந்து ஜாக்கிரதையா இரு. இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணணும்? உழைக்கணும், சாப்பிடணும். அப்பதான் அது வந்து இயற்கையா நம்ம எல்லாம் பண்ணணும். அத விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா, அடுத்த நாட்டுக்காரன் வந்து அபகரிக்கிற மாரி தான். நிச்சயமா. இந்த நேரத்துக்கும், இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.